viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வெள்ளை பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே வந்து வெள்ளை சர்க்கரை சுகர் வச்சு எப்படி பிடி கொழுக்கட்டை செய்யறதுன்றதை ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு, ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் வந்து இது மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய்ங்க வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி வந்து நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை நான் செய்கிறப்ப சொல்கிறேன். ஒரு 2லேருந்து 3 மேஜை கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இளந்தீயில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலையும் ஏலக்காயும் வந்து கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நெய் வாசனை நல்லாயிருக்கும். வறுக்காமல் சேர்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இளந்தீயில் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதுலேயும் வந்து நெய் ஸ்மெல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெய் பிடிக்காதவங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதனால் வந்து அப்பப்போ இது மாதிரி வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. விடாமல் வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வந்து மாவு வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு வந்து இது மாதிரி சல்லடையில் மாவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சலித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மாவு வந்து இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து சலித்து எடுத்துட்டேன். இதில் இருந்த உருண்டைகள் எல்லாம் வந்து இப்போ நம்ம வெளியில் தூக்கி போட்டாச்சு. இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை, நல்லா ஃபைனாக சாஃப்டாக. இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து நம்ம காசிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பாகு பதத்துக்கு காய்ச்ச வேண்டாம். இந்த வெல்லம் உருகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு வெல்லத்தில் வந்து மண் அது மாதிரி எதனா இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். வெல்லம் உருக்குனதுக்கப்புறம் ரொம்ப சூடு பண்ண வேணாம். இது மாதிரி வந்து நல்லா கரைச்சிடுங்க வெல்லத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம், அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு 3/4 கப் அளவு தான் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து 1 கப் அளவு கிடைக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு எனக்கு வந்து வெள்ளை கரைச்சல் வேணும்.
அதனால் வந்து 1 கப் ஃபுல்லாக வந்து நம்ம இதில் பச்சை தண்ணியும் சுடு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைச்சலையும் மாவையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வெள்ளை கரைச்சல் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். வந்து நல்லா சூடாகி கொதிக்கட்டும். ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதிக்கிறப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருக்க ஏலக்காயும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்துக்கோங்க பொறுமையாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போது வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொதிக்கணும். நம்ம வந்து இப்போது பிடி கொழுக்கட்டைங்க பிடிச்சி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு மாவு. இது மாதிரி வந்து ஒன்றா வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூட்டில் இருக்கிறப்பவே வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒன்றா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணி வச்சிடலாம். அது மாதிரி ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டை வந்து இப்போது வந்து தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோஸும் போட்டிருக்கேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி, ஃபார்ம் ஃபில்லிங், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.